எக்ஸாம் வந்து முறையாக நடத்தாதனால டியூ டேட் இப்போ நான் போகும்போது இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருது. முறையாக நடத்தி இருந்திருக்கணும். அது கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்குது. எங்களுக்கு பாதி எக்ஸாம் பக்கமாக முடிச்சிட்டோம். இருந்தாலும் பாதிக்கு மேலே சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக. எக்ஸாம் ரீசனிங் கொஞ்சம் நார்மலாக ஈஸியாக இருந்தது. மற்றபடிக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. எல்லாம் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்காங்க. இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப் 2, 4 எல்லாத்துக்குமே இப்போ தான் போன டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். கொஞ்சம் ஈஸியாக தான், மாட்ரேட்டாக தான் இருந்தது. நான் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். அதுக்கு திடீர்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறதா இல்லை படிக்கிறதா இல்லை வைப்பாங்களா எப்போ வைப்பாங்கன்னு தெரில. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு புரியவே இல்லை. நான் சடனாக வந்தாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் வச்சு படிச்சுட்டு கொடுங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி தான் வந்தோம். கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருந்தது. ரீசனிங் போட்டுக்கிட்டு இருக்கோம், வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே எங்களுக்கு இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃபேமிலி நாங்கள் 3 இயர்ஸாக இதுக்காக மட்டும்தானே இங்கே தூத்துக்குடியில் இருக்கோம். நான் வந்து தஞ்சாவூரில் இங்கே அகாடமி படிக்கிறதால 3 இயர்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்கோம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தாண்டி எனக்கு திரும்ப இப்போ வைப்பாங்களா இல்லை லேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. அவங்கள தாண்டி எனக்கே ஒரு கஷ்டமாக இருக்குண்ணா. இல்லை, இங்கே நாங்கள் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அந்த ஐடியா இருந்தது. இப்போ இது வந்ததுனால ரொம்ப எல்லாமே எங்கள் பிளானிங் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. இது திருப்பி எப்படி போய் படிக்கிறதா இல்லை இது மாதிரி செய்கிறதா, இது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. டிஎன்பிசி தேர்வாணையம் வந்து இந்த மாதிரி செய்கிறது ஒரு முறையற்ற செயல். இதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸாமும் இதுக்கு முன்னாடி நடந்த காவல்துறையும் ரிசல்ட் வெளியிட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதனுடைய டிஎன்பிசி நிர்வாகமும் இதே மாதிரி செய்யறதுனால தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய படிப்பு நிலைமை என்ன கருத்தில் வந்து சரியாக புரியல. அவருடைய ஃபியூச்சருடைய பிளானிங் என்ன செய்கிறது, அவர்களுடைய மென்டலி ப்ரெஷர், அவங்களுடைய ஓவர் ஹைப்பர் டென்ஷன் வரைக்கும் வரும்போது அவருடைய மனநிலையை கூட தள்ளக்கூடிய நிலையை இதனுடைய செயல் ஈடுபாட்டுக்கு இது மாதிரி நிலைமை தமிழக அரசு இதனால் நடைமுறையாமல் இருக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம்.